இன்னைக்கு எல்லாம் முட்டா பயலா இருக்காங்க. வட இந்தியாவில் அரசியல் புரிதலே இல்லை. இங்க மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. கூட்டம் கூட்டமா போறீங்களே, அந்த இடத்துல நமக்கு சுகாதாரம் இருக்கா? நாம அந்த இடத்துல இத்தனை பேர் ஒன்னா போறோமே, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது யோசிக்கிறது இல்லை. அந்த மகா கும்பமேளாவுக்கு போய் வந்த ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் தான் இப்ப மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது புண்ணியமா இருந்தா உங்களுக்கு ஏன் நோய் வருது? எலெக்ஷன் நோக்கி போகக்கூடிய கட்சி மட்டுமே இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. இன்றைக்கு எதற்கு கட்சியை தொடங்குகிறார்கள் என்கின்ற கருத்தை அவரிடத்தில் கேட்டால் அவர்களுக்கே தெரியாது. ஒரே ஒரு அஜெண்டா, திமுக எதிர்ப்பு. தனக்கு தேவையானது கிடைக்கல. ஒரு தனி மனித விருப்பிற்காக தான் அங்கேயும் அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டதை தவிர எந்த சித்தாந்தமும் எம்ஜிஆர் இடத்தில் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டிய எந்த ஒரு சித்தாந்தத்தையும் வைத்து இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் கிடையாது. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். எனக்கு பெரியார் வழியில் திராவிட மாடல் ஆட்சி என்கின்ற ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். தலைப்பில் நாங்கள் எல்லாம் பேசுவதற்கு முன்பு வரவேற்று அமர்வதுதான் நம்முடைய பண்பாடு. அந்த வகையில் நம்ம எல்லாம் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய கார்த்திகேயனை பொறுத்த மட்டில் நான் 2015-16 தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடியவன். திராவிட சிறகுகள் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி சமூக வலைதளங்களில் இதன் பேரில் கருத்துக்களை வெளியிட்டது மட்டுமல்ல, கொரோனா காலங்களிலும் சரி அல்லது அதற்கு முன்பும் கூட தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கருத்தரங்கங்களை நடத்த முடியும் என்பதை நடத்தி காட்டிய அன்பு சகோதரர் திரு கார்த்திகேயன் அவரோடு இணைந்து இந்த திராவிட சிறகுகள் அமைப்பை நடத்தி வருகிற தோழர்கள். வரவேற்புரை இத்தனை ரத்தனை சுருக்கமாக நடத்த முடியுமா என்று நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் கூட பேசியிருக்கிறார்கள். அதுதான் தமிழ். தமிழ் காலத்திற்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு வளர்ச்சி பெறும். இன்றைக்கி ரொம்ப நீண்ட உரை பேசினா கேட்க மாட்டாங்க, ரீல்ஸ் போட்டால் உடனே பார்த்துருவாங்க. தமிழும் அதுபோல தான். என்ன வளர்ச்சிகள் பெறுகிறதோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் தன்னை ஈடுகொடுத்து வருவதனால்தான் இன்றைக்கு வரை தமிழை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை. இது கணிப்பொறி யுகமாக இருந்தாலும் கூட கணிப்பொறி, மென்பொருள், கணினி என்றெல்லாம் தமிழில் சொல்லாடல் இருப்பதை நமக்கு முன்னோர்கள் கொடுத்திருப்பதை நம்முடைய தமிழர்கள் இவற்றை முறையாக தமிழாக்கம் செய்து தமிழ் கணினிக்கேற்றாற்போல் நடனமாடிய காரணத்தினால்தான் கணினி உலகிலும் தமிழ் இன்றைக்கு சிதையாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியில் கம்ப்யூட்டருக்கு என்னன்னு கேட்டால் கம்ப்யூட்டர் தான் சொல்லுவான், கணினின்னு சொல்ல முடியாது. அதனால தான் தமிழ் காலத்திற்கு ஏற்றாற்போல், நாகரிகத்திற்கு ஏற்றாற்போல் தன்னுடைய வளர்ச்சியை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. தந்தை பெரியார் அவர்களை கூட இன்றைக்கு வலதுசாரிகள் எல்லாம் கூட தமிழை காற்று மிராண்டி மொழி என்று பேசியவர் தான் உங்கள் தலைவர் பெரியார் என்று பேசுகிறார்கள். ஆனால் பேசினார். பேசியதற்கு பின்னால் ஒரு சித்தாந்தம் இருக்கிறது. தமிழினுடைய சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது தான் தந்தை பெரியாருடைய கருத்தை தவிர, சில நேரங்களில் சொல்லும்போது மென்மையாக சொல்ல வேண்டும், சில நேரங்களில் கொட்டி சொல்ல வேண்டும். அப்படி எங்களை கொட்டி வளர்த்தவர் தான் எங்கள் ஐயா. எனவே தான் அந்த தமிழ் சீர்திருத்தங்கள் உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. நம்முடைய ஆசிரியர் பேசுகிற பொழுது மிக 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 என்ன வேணால் போட்டுக்குங்க, அவ்வளோ மிகவும் பின்தங்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் நாங்கள். எங்களுடைய குடும்பத்திலேயே நான் முதலில் தான் பட்டதாரியாக பெற்றிருந்தேன். பிறகு நான் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணியமற்றி என்னுடைய பிள்ளைகளெல்லாம் இன்றைக்கு பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லினார். உண்மைதான். உங்களோடு நானும் சேர்ந்து மிக 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 எவ்வளோ மிக வேணால் போட்டுங்க, ஆனால் நீங்கள் பட்டதாரியாக இருந்தீங்க. ஆனால் என் குடும்பத்தில் நான் தான் முதல் தலைமுறை பட்டதாரி. ஆக இதையெல்லாம் எதை கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், இது நமக்கு இல்லை அப்படிங்கிறத நிறுத்தி, அப்படி சொன்னது யார், அப்படி சொன்னவன் கடவுளாக இருந்தாலும் அவன் முட்டாள் அப்படின்னு சொன்ன ஒரு மாபெரும் தலைவன் உலகத்தில் யார் என்றால்
தந்தை பெரியாரை தவிர ஒரு எந்த தலைவனும் மதத்தில் கை வைத்தால் பிரச்சனை வரும் என்று பயப்படுவார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் என்னை மதிக்காத மதம் எனக்கு தேவையில்லை, எனக்கான பெருமையை தராத கடவுள் எனக்கு தேவையில்லை என்று கடவுள் மறுப்பை நிலைநிறுத்தி அரசியலை முன்னிறுத்தி வென்ற ஒரே தலைவன் உலகத்தில் நம்முடைய தலைவர் தந்தை பெரியார் தான். பெரியார் வழியில் திராவிட மாடல் ஆட்சி என்று தலைப்பு. பெரியார் வழியில் என்றும் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நாம் சொல்லித்தான் பேசித்தான் வர வேண்டும் என்பது அவசியமில்லை. 1967ஆம் ஆண்டு முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களுடைய சீடராக தம்பிமார்களாக பேரறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களே இந்த ஆட்சி தந்தை பெரியாருக்கு சமர்ப்பணம், அவரின் பாதத்தில் இதை நாங்கள் காணிக்கையாக்குகிறோம் என்று சொன்னபோது 1967 இன்று வரை, ஏன் இன்னும் என்றும் என்றென்றெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கிறதோ அன்று ஆட்சி இருக்கும் வரை இது தந்தை பெரியாருடைய ஆட்சிதானே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. தந்தை பெரியார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கருத்துக்களை எல்லாம் பேசுகிற பொழுது சமூகத்தில் ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் மக்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் புராணங்களினாலும் இதிகாசங்களாலும் மூட பழக்க வழக்கங்களினாலும் மூழ்கி திளைத்திருந்த சமூகத்தில் ஒரு புதிதான கருத்து அப்போது இப்போது நமக்கு திராவிட இயக்கங்கள் உருவாகிய காரணத்தினால் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை, பேரறிஞர் அண்ணாவுடைய கருத்துக்களை, அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை புத்தகங்களுமாகவும் சொற்பொழில் மூலமாகவும் மேடை பேச்சுகள் மூலமாகவும் திருமுனை கூட்டங்களாகவும் துண்டு பிரசங்களாகவும் இன்றைக்கு பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு சேர்த்தபோது இது நமக்கு ஏற்புடையதாக இருந்தது. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இவையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் அதற்கான ஒரு புரிதலும் இல்லாத ஒரு சமூகமாக தான் இருந்தது. ஆனால் முதல் நான் சொல்லக்கூடிய கருத்தை புரிய வைப்பவனுக்கு நாம் இதை புரிய வைத்த பிறகு இந்த கருத்தை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி, ஒரு பணி இருக்கிறதே, அது மிகப்பெரிய சிரமமான பணி. யாராலும் அவற்றில் வெற்றி பெற முடிவதற்கு எளிது கிடையாது. ஆனால் அவற்றில் வெற்றி கண்ட ஒரு தலைவன் தந்தை பெரியார் தான். காரணம், மக்களுக்கு தெரியாத ஒரு செய்தியை கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு காலகட்டத்தில், தகவல் தொழில்நுட்பமே இல்லாத ஒரு காலகட்டத்தில், இன்னைக்கு உலகத்தில் ஒரு மூலையில் ஏதோனும் ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பிரச்சனை நடக்கிறது, அல்லது ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னால் உலகத்தின் மறு திசையில் இருக்கிறவனுக்கு அடுத்த வினாடியே கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கெல்லாம் பத்திரிகைகளில் 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்த பிறகுதான் மக்களை போய் சென்று சேரும். இன்னும் சொல்லப்போனால் வார பத்திரிகைகள் 15 நாட்களுக்கு ஒரு பத்திரிகை, மாதத்திற்கு ஒரு பத்திரிகை என்றெல்லாம் நடந்திருந்த காலகட்டத்தில் இந்த செய்திகளை எல்லாம், கருத்துக்களை எல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் பட்டி தொட்டிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்ததின் விளைவாகத்தான் தன்னுடைய சிந்தையில் உதித்தது, யாரை நாம் முதலில் பண்படுத்த வேண்டும் என்கிற போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணை பண்படுத்துவதை காட்டிலும் ஒரு பெண்ணுக்கு புரிய வைக்க வேண்டும், பெண்ணின் பக்கம் நிற்க வேண்டும், அதுதான் சமூகத்திற்கான மாற்றத்திற்கான மிகப்பெரிய பெரும் தீ என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்கான உரிமைகளுக்கான தீர்மானத்தை, சட்டத்தை, உரிமைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தன்னுடைய அரசியல் மாநாட்டில் காங்கிரஸ் இயக்கத்திலிருந்து வெளியேறியதற்கான காரணம் பெண்களுக்கான சட்டத்தையும் பெண்களுக்கான விழிப்புணர்வையும் பெண்களின் பக்கம் நின்ற காரணத்தினால்தான். நம்முடைய முதலமைச்சர் கூட இன்றைக்கு என்ன சொல்லி வருகிறார் என்றால், இது பெண்களுக்கான ஆட்சி, இது பெண்கள் பாதுகாப்பிற்கான ஆட்சி, இந்த ஆட்சி பெண்களுக்காகவே நடத்தப்படுகிற ஆட்சி என்று பல இடங்களில் சொல்லி வருகிறார். பெண்களுக்காக நடத்துறதுனால அதுக்கு ஆண்களுக்கு இல்லையான்னா, நம்மளை வீட்டில் பார்த்துக்கிறதே பெண்கள் தான். தாய் சார்ந்த குடும்ப பழக்க வழக்கங்கள் தான் நம்ம இடத்தில் இருக்கிறது. என்னதான் நம்ம திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினாலும் கூட கடைசியில் இல்லத்திற்கு வந்த பிறகு இல்லத்தரசி அவரிடத்திலே அவர் கொடுக்கிற ஆலோசனை, நாம் குடும்பத்தை பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைக்கிறோம். நாம் பொருள் தேடுகிறோம், ஆனால் நம் குடும்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பு அவரிடத்தில் இருக்கிறது. எனவே ஆண் பெண் என்கின்ற பாகுபாடு இல்லை, எல்லோரும் சமம் என்று பாலின சமத்துவத்தை முதலில் நம் தமிழ் சமூகத்தில் பேசிய ஒரு பெருந்தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள்.
அதனால்தான் இன்றைக்கு நாம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்பது இன்றைக்கு நமக்கு சாதாரணம். ஆனால் வட இந்தியாவில் வட மாநிலங்களில் இன்றைக்கு அவற்றை பற்றி புரிதலோ தெரிதலோ உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது. தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக சொத்திலே சம உரிமை வேண்டும், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று 1924-25 ஆண்டு காலகட்டத்தில் பேசுகிறார், போராடுகிறார். ஆனால் அவற்றை சட்டமாக கொண்டு வருவதற்கு நமக்கு 1989 ஆட்சி காலத்தில்தான் பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு அத்தகைய ஒரு காலம் தேவைப்பட்டது. ஏன் இவ்வளவு காலங்கள் ஏற்பட்டது என்று சொன்னால், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் யாருக்காக தன்னுடைய பொறுப்பை, பதவியை, அமைச்சரவையிலிருந்து தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்கிறார் என்று சொன்னால், ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக அல்ல. இந்து கோட்பில். இந்து கோட்பில் எதற்கு? பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும், பெண்களுக்கு விவாகரத்திற்கான உரிமை வேண்டும், பெண்கள் தங்களுடைய விருப்பம் போல் திருமணம் செய்து கொள்வதற்கு அந்த வயது வரம்பு உச்சத்தை உயர்த்துவதற்கு, இவற்றையெல்லாம் சனாதன சக்திகள் இன்றைக்கு வைத்திருக்கக்கூடிய மனுதர்ம கோட்பாட்டிலிருந்து அரசியல் சாசன சட்டத்தில் இவற்றை திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினால் அதை நடைமுறைப்படுத்த விடாமல் பார்த்தது அன்றைய சனாதன சக்திகள். அது அரசியல் கட்சிகள், பல்வேறு கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் அன்றைய சனாதன சக்திகள் அதை தடுத்த காரணத்தினால் என்னால் இவற்றை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்ற மனவேதனையோடு தான் அண்ணல் அம்பேத்கர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை, பொறுப்பை ராஜினாமா செய்தார். ராஜினாமா செய்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், இது இன்றோடு நின்று விடாது, என்றைக்காவது இந்த நாட்டில் ஒரு தலைவன் வருவான், இதை நடத்தியே தீருவான் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு தலைவன்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு சாதாரணமாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை, இது ஏதோ தேர்தலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கிய ஒரு திட்டம் என்று பேசலாம். தேர்தல் அரசியல் கணக்கிற்காக தேர்தல் அறிக்கையில் திட்டங்களை கொடுப்பது என்பது வேறு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கின்ற திட்டங்களின் பின்னால் சித்தாந்தங்கள் இருக்கிறதே தவிர வெறும் வாக்கு அரசியல் மட்டும் கிடையாது. வாக்கு தேவை ஒரு ஆட்சி வருவதற்கு, வாக்காளரை கவர்வதற்கான திட்டம் தேவை ஒரு ஆட்சிக்கு. ஆனால் அதுவே ஒரு அரசியல் கட்சிக்கு திட்டமாக இருக்குமேனால் அது தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி காணாமல் போய்விடும். தேர்தலை தாண்டியும் 13 முறை தோற்றும் கூட ஒரு இயக்கம் இருந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதற்கு என்ன காரணம்? தேர்தலை தாண்டிய சித்தாந்தம். இது ஒரு சமூக இயக்கம், சமுதாய இயக்கம். எலெக்ஷன் நோக்கி போகக்கூடிய கட்சி மட்டுமே இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. இன்றைக்கு எதற்கு கட்சியை தொடங்குகிறார்கள் என்கின்ற கருத்தை அவரிடத்தில் கேட்டால் அவர்களுக்கே தெரியாது. ஒரே ஒரு அஜெண்டா, திமுக எதிர்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கணும், அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து எது என்று சொன்னால், சித்தாந்தத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அரசியல் களத்தில் இருப்பது. நீங்கள் திராவிடர் கழகத்தை விட்டுருங்க, தேர்தல் அரசியலுக்கு வரல, நம்முடைய தாய் கழகம். அரசியல் களத்தில் சித்தாந்தத்தோடு சந்திக்கிற உருவாக்கின ஒரு அரசியல் கட்சி இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே கட்சி எது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான், மற்றது கிடையாது. எம்ஜிஆர் தொடங்கிய கட்சிக்கும் சித்தாந்தம் கிடையாது. கலைஞர் எதிர்ப்பு அரசியல், அவ்வளோதான். திமுக எதிர்ப்பு அரசியல். தனக்கு மினிஸ்ட்ரியில் இடம் கிடைக்கல, தனக்கு செல்வாக்கு கிடைக்கல, தனக்கு தேவையானது கிடைக்கல. ஒரு தனி மனித வெறுப்பிற்காக தான் அங்கேயும் அரசியல் கட்சி உருவாக்கப்பட்டதை தவிர எந்த சித்தாந்தமும் எம்ஜிஆர் இடத்தில் இல்லை. எம்ஜிஆர் இடத்தில் சித்தாந்தம் இருந்திருக்குமே ஆனால் அவர் அன்றைக்கு பொருளாதார இடஒதுக்கீடை அறிமுகம் செய்திருக்க மாட்டார். இந்த இடபிள்யூஎஸ் கோட்டாவை இன்றைக்கு அறிமுகம் செய்யவில்லை, அன்றைக்கு எம்ஜிஆர் அறிமுகம் செய்ததின் காரணமாகத்தான் நாடாளுமன்ற தேர்தலிலே படுதோல்வி அடைந்த பிறகு எம்ஜிஆர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதற்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய இன்றைய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் எந்த ஒரு சித்தாந்தமும் கிடையாது. அதற்கு பிறகு உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சிகளெல்லாம் இன்றைக்கு நம்மோடு தோழமையில் இருக்கிறார்கள். தோழமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அரசியல் அதிகார பகிர்வின் முரண்பாட்டின் காரணமாக உருவாக்கப்பட்ட இயக்கங்களை தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டிய எந்த ஒரு சித்தாந்தத்தையும் வைத்து இன்றைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் கிடையாது.
இன்றைக்கு நடிகர்களாக இருந்து உருவாக்கப்பட்ட கட்சிகள் கூட அப்படி தான் இருக்கிறது. ஏன் இந்த தலைப்பில் இதை வைத்து இன்றைக்கு நாம் உரையாற்றி கொண்டிருக்கிறோம்? பெண்களுக்கான சொத்தில் சம உரிமை என்பதை நிலைநாட்டியிருக்கிறோம். மகளிருக்கான உரிமை தொகை என்பதை நாம் கொடுத்திருக்கிறோம். மகளிருக்கான உரிமை தொகை கொடுப்பதற்கான காரணம் என்ன? இந்த மகளிருக்கான உரிமை தொகை கொடுப்பதன் மூலம் பெண்களுக்கு ஒரு ஆளுமையை, ஒரு இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கொடுக்குறோம். இந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கொடுக்கும்போது அவங்களுக்கு இயற்கையாகவே அவர்களிடத்தில் ஒரு நம்பிக்கை உண்டாகும். தன் கையில் பணமாக வந்து சேருகிற பொழுது குடும்பத்தை நடத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை உணர்ந்து பெண்ணின் பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தின் பொருளாதார முன்னேற்றம், குடும்ப பொருளாதார முன்னேற்றம், நாட்டின் பொருளாதார முன்னேற்றம், இதை யோசித்து பார்த்த நம்முடைய தலைவர் தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற திட்டத்தை 1000 ரூபாய் வழங்கினார். இதை பார்த்த பிஜேபிக்காரன் என்ன பேசினான்? பொம்பளைங்களுக்கெல்லாம் இலவசம் கொடுத்து கெடுக்கிறாரு, அரசாங்கத்தினுடைய காசை எடுத்து கொடுத்து கஜானாவை காலி பண்ணுறாரு, திமுக தன்னுடைய கட்சியை ஓட்டை வாங்கிறதுக்காக இந்த 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்க, இதெல்லாம் நியாயமா? இலவசம் கொடுத்தே இந்த திராவிட கட்சிகள்லாம் கெடுக்குது, இப்படிலாம் பேசுகிறாங்க எல்லாருமே பாஜகவில் இருக்கிறவங்களாம். நான் அண்மையில் பிப்ரவரி 8, 9 2 நாள் புனேவில் இருக்கக்கூடிய மும்பை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பல்கலைக்கழகத்தில் தேசிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாநாடு ஒன்று நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த மாநாட்டிலே சென்று கலந்து கொண்டு, அந்த மாநாட்டிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோடு உரையாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மத்திய பிரதேசத்தினுடைய பிஜேபி எம்எல்ஏ என்னிடத்தில் சொன்ன ஒரு கருத்து, எங்களுடைய தேர்தல் யுத்திகள் எல்லாம் வேறு மாதிரி இருந்தது, ஆனால் தமிழ்நாட்டில் டைரக்ட் கேஷ் பெனிஃபிட் ஸ்கீம் அது ரொம்ப இம்பேக்டாக இருந்துச்சு. நாங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு காரணம் மாதம் நீங்கள் கொடுக்குற 1000 ரூபாய் அந்த ஸ்கீமை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நாங்கள் 3000 ரூபான்னு சொன்னோம், ஆனால் எங்களால் 3000 ரூபாய் கொடுக்க முடியல. உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்து தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி 1250 ரூபாயை நாங்கள் உயர்த்தணும். இன்றைக்கி வந்து நாங்கள் ஃபுல் தம்பிங் மெஜாரிட்டியில் இன்றைக்கி வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். யார் சொல்கிறது? பிஜேபி சொல்லுது. ஆனால் அதே பிஜேபி தமிழ்நாட்டில் இன்றைக்கி இலவசம் அப்படிங்கிற பேசுகிற அந்த பரப்புரையை நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு டெல்லியில் நடைபெற்ற தேர்தல் பாஜக வெற்றி பெறுவதற்கான காரணம் இந்த மகளிர் உரிமை தொகை தான். ஆக இது இலவசம் என்று கேவலப்படுத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகத்தில் கரி பூசிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். மகளிருக்கான விடியல் பேருந்து, இந்த பயணம் எதற்காக? எல்லாவற்றிற்கும் தன்னுடைய கணவனை சார்ந்திருக்க வேண்டும், அல்லது ஆண் மகனை குடும்பத்தில் இருப்பவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. பெண்கள் ஏதோ ஒரு சிறு பணிக்காக, பணி நிமித்தமாக பிற இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவர்கள் வாங்குகிற சொற்ப சம்பளம் பயணத்திற்காகவே செலவிடுகிறது என்று சொன்னால் குடும்பத்தில் அவர்களுக்கான சேமிப்பு இருக்காது. குடும்ப தேவைக்கு அவர்கள் பெருமளவில் அவற்றை பயன்படுத்த முடியாது. எனவே பெண்கள் வெளியில் வரணும், வேலைவாய்ப்புக்கு வரணும், கல்வி பெறுவதற்கு வரணும், வெளி உலகத்தை பார்க்கணும், அனுபவங்களை பெறணும், வீட்டுக்குள்ளவே இருக்கக்கூடாது, சிறகு விரித்து பறக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் கண்ட கனவை தான் நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற தளபதி அவர்கள் பெண்களுக்கு இலவச அல்லது விடியல் பயணம் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். இன்னொரு அற்புதமான திட்டம். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் நான் புதிதாக சொல்லக்கூடிய செய்திகள் அல்ல. இது நமக்கு நாமே பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்துக்கள் தான். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் சமூகத்தில் நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் பலரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள். அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த கட்சியினுடைய அல்லது இந்த கொள்கையினுடைய அல்லது இந்த கருத்தினுடைய பிரச்சார பிரிகிகள். இங்கே நாம் மட்டுமே பேசுகிறோன்னு நினைக்க வேண்டாம். நாம் பேசுகிற பேச்சுக்கள் நீங்கள் போய் மற்றவங்ககிட்ட பேசும்போது, இந்த கருத்துக்கள் போய் சேருங்கிற போது, இது அப்படியே சமூகம் முழுவதும், சமுதாயத்தில் முழுவதும், நம்மளுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் எல்லோருக்கும் இந்த செய்திகள் போய் சேருவதன் மூலமாக
எதற்காக இந்த திட்டங்கள் கொண்டு வந்தோம் என்பது மக்கள், பாமர மக்கள் மத்தியிலே இவற்றை புரிய வைக்க வேண்டும். இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு இலவசம் மட்டுமே கொடுக்குறாரா தலைவர் அப்படின்னா கிடையாது. தொழில் முனைவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் சுயமாக தொழிலை தொடங்க வேண்டும் என்பதற்காக, ஸ்டார்ட் அப் தொழில், புதிதாக தொழில் தொடங்குவதற்காக திட்டங்களை வகுத்து அதன் மூலமாக கடன்களை பெற்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு சிறு தொழில் முனைவோராக உருவாகி இருக்கிறவருடைய எண்ணிக்கை மட்டும் 6,22,000 பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில். இது அரசின் புள்ளி விவரம். ஒரு 6 லட்சம் பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை ஒரு அரசு செய்திருக்கிறது சொன்னால், இதை விட பெண்களுக்கான திட்டங்களை யாரால் கொடுக்க முடியும்? காலை உணவு திட்டம் என்பது அது பெண்களை சாராத திட்டம் அல்ல, பெண்களை சார்ந்த திட்டம்தான். இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டத்தை பிஜேபி எம்எல்ஏஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது 3 விஷயத்தை பற்றி அந்த மாணவர்கள் மத்தியில் பேசுவதற்கு. அங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னிடத்தில் 3 கேள்விகளை கேட்டார்கள் 1 மணி நேரம். ஒன்று, அடிப்படை வசதி இல்லாமல் மனித குலமே வாழ்வதற்கே தகுதியற்ற சூழல்களில் நாம் சொல்கிறோம்ல இந்த கூவமாறு, அதுபோல் ஒரு மோசமான நீர்நிலைகள் பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவங்க மும்பை, புனே, நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இடங்களை மையமாக வச்சு பேசுகிறாங்க. இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹைஜீனிக் ஹவுசிங் சிஸ்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்படி ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால், ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு இந்த மாணவர்கள் சொன்னாங்க. நல்ல யோசனை, நாங்கள் ஒன்று நடைமுறைப்படுத்துகிறோம், அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அப்போ பாருங்கள் இந்த ஸ்கீம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதான்னு. அப்போ தான் நம்ம தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் 40 வருடத்துக்கு முன்பே தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி அவற்றை நடைமுறைப்படுத்தினார் என்பதை அவரிடத்தில் சொன்னேன். அது மட்டும் இல்லை, அவருடைய மகன் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கு குடிசை மாற்று வாரியம் என்பதை உருவாக்கிய தலைவர் கலைஞர் தன்னுடைய மகன் அந்த வாரியத்தின் பெயரில் கூட குடிசை என்று இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு என்று மாற்றி அமைத்து இன்றைக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு வெறும் 1.5 லட்சம் கொடுக்கிறது. பெனிஃபிஷரிஸ் பயனாளிகளுடைய தொகை 1.5 லட்சம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு வீடு கட்டுவதற்கு சென்னை நகர்ப்புறத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் 20 லட்சம், 17 லட்சம், 18 லட்சம் என்று இடத்திற்கு தகுந்தாற்போர் தொகை ஏற்படுகிறது. ஆனால் ஒன்றிய அரசு கொடுப்பது வெறும் 1.5 லட்சம், பயனாளிகள் தொகை 1.5 லட்சம், 3 லட்சம், மீதி இருக்கக்கூடிய 15, 17, 18 லட்சம் தொகையை இலவசமாக எங்களுடைய அரசு கொடுக்கிறது என்று சொல்லபோது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்க்க முடிந்தது. ஆச்சரியத்தோடு அவர்கள் பார்த்தார்கள். இந்த ஹவுசிங் சிஸ்டத்தை பற்றி அவங்க ரொம்ப அழகாக உள்வாங்கிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரூரலுக்கும் நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கான இடைவெளி அதிகமாக இருக்குது, இவங்களுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் இவங்களுக்கு கிடைக்கல, இதை பற்றி அரசாங்கங்கள் கவனிக்கணும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதுக்கும் நான் சொன்னேன், நான் புதுசாக சொல்ல போகிறதில்ல, இதை எங்கள் தலைவர் 30 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு தான் 1 கிலோமீட்டருக்கு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு நடுநிலைப்பள்ளி, இந்த கருத்துக்கள் எல்லாம் சொன்னபோது இவர்களெல்லாம் இவற்றையெல்லாம் புதிதாக கவனிக்கிறார்கள். நம்மை விட இன்னும் 40 ஆண்டு காலத்திற்கு பின்தங்கி இருக்கிறார் என்னால் மார்தட்டி சொல்ல முடியும். வட இந்திய மாநிலங்கள் தமிழ்நாட்டை விட 40 ஆண்டு காலம் பின்தங்கி இருக்கிறார், சவால் விட்டு சொல்ல முடியும் என்னால். இதையெல்லாம் இவர்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் குறை சொல்லட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எதை நீங்கள் குறை சொல்லுகிறீர்களோ அதை தான் நீங்கள் முன்னிறுத்தி இன்றைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போது இந்தியாவிற்கு எது வழிகாட்டி மாடலாக இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய குஜராத் மாடலோ அல்லது வேறு எந்த மாடலும் கிடையாது. திராவிட மாடல் மட்டும்தான் இன்றைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. பெண்களுக்கான ஏராளமான திட்டங்கள், தந்தை பெரியார் வழியில் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற இந்த திட்டங்கள், பெண்களுக்காக எத்தனையோ திட்டங்கள். நீங்கள் சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அங்கீகாரத்தை தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிறது, ஸ்பெஷல் மேரேஜஸ் ஆக்ட். இது எல்லாம் பிற மாநிலங்களில் இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களே கிடையாது.
பெண்களுக்கு சுய உதவி குழுக்களை உருவாக்கி அதற்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து பெண்களுக்குள்ளாக தனியாக ஒரு குழுக்களை உருவாக்கி அவர்களுக்கான வங்கியின் மூலமாக கடன் வசதிகளை தர செய்து அந்த வங்கியின் மூலமாக கட்டக்கூடிய கடன்களில் கூட அரசு வருகிற போது சில நேரங்களில் அந்த மானியங்களை தள்ளுபடி செய்கிற அந்த திட்டங்களை அறிவித்து பெண்கள் அவர்கள் பகுதியில் அவர்களுக்குள்ளாகவே பொருளாதாரத்தில் முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்கான இந்த திட்டங்கள் இவையெல்லாம் இந்தியாவில் எங்கும் கிடையாது. இப்போது வேணால் இதுக்கப்புறம் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் மகளிர் சுய உதவி குழு என்பது 30 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது. இதையெல்லாம் நான் இன்னொன்று சொல்ல போனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு, கல்வி வேலைவாய்ப்புகளுக்கான இடஒதுக்கீடு, இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் இன்றைக்கு கவுன்சிலராக, சேர்மனாக, மேயராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான இடஒதுக்கீடு, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? தந்தை பெரியார் என்கின்ற அந்த அறிவு பெட்டகத்தின் மூலமாகத்தான் திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் சித்தாந்தத்தை உருவாக்கி சித்தாந்தத்தை செயல்படுத்துவதற்காக ஒரு இயக்கம், சித்தாந்தத்தோடு நிற்கக்கூடிய இயக்கம் திராவிட கழகம், அந்த சித்தாந்தத்தை செயல்படும் கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இதற்கு இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அரசியலுக்காக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டதின் விளைவாக இன்றைக்கு நாம் தந்தை பெரியார் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, போராடினாரோ, வாதாடினாரோ, பட்டி தொட்டிகளெல்லாம் சென்று பேசினாரோ அவற்றையெல்லாம் தந்தை பெரியாரின் கையிலிருந்து அதிகாரத்தை பெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி செங்கோலை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை கோட்டையில் அமர்த்திய காரணத்தினால்தான் நாம் ஒவ்வொன்றையும் நாம் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அரசு வேலைகளில், பெண்களுக்கு கல்வி வேலைவாய்ப்புகள் இடஒதுக்கீடு, இவைகளெல்லாம் உச்சநீதிமன்றம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்புதான் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்கின்ற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது. இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் இந்த தேர்தலுக்கு முன்பு பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை ரொம்ப காலமாக கிடப்பில் போட்டிருந்தார்கள். ஆனால் தேர்தல் வருவதற்கு முன்பு இது ஒரு பெரும் பேசும் பொருளாக உருவான காரணத்தினால் இவற்றை நாம் எடுத்து செயல்படுத்த வேண்டும், இவற்றை இந்த மசோதாவை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் பெண்களுடைய வாக்கு கிடைக்காது என்று நினைத்த பாஜக அரசாங்கம் இந்த மசோதாவை நிறைவேற்றினார்கள். ஆனால் இது எப்போது நடைமுறைக்கு வரும் என்றால் 2030 தான் நடைமுறைக்கு வரும் என்கின்ற மிகப்பெரிய திருநெல்வேலி அல்வாவை இவர்கள் நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அரசியல் புரிதல் ஏற்பட்டதற்கு காரணமே தந்தை பெரியார் தான். இன்றைக்கி எல்லாம் முட்டா பயலாக இருக்காங்க. வட இந்தியாவில் அரசியல் புரிதலே இல்லை. இங்கே மகா கும்பமேளான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறாங்க. இது மதம் சார்ந்த நம்பிக்கை, யாரும் அதில் நாங்கள் தலையிடலை. ஆனால் அதே சமயத்தில் கூட்டமாக போகிறீங்களே, அந்த இடத்துல நமக்கு சுகாதாரம் இருக்கா, நாம் அந்த இடத்துல இத்தனை பேர் ஒன்றா போகிறோமே, நமக்கு என்ன நடக்கும் அப்படின்றது யோசிக்கிறது இல்லை. அந்த மகா கும்பமேளாவுக்கு போய் வந்த ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் தான் இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மகா கும்பமேளாவுக்கு போய் வந்த என்னுடைய நண்பர்கள்லாம் இன்றைக்கி எல்லோரும் உண்மை சொல்கிறேன், எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய பணக்காரனுங்க எல்லாம் என் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க. என்ன சார் வாக்கிங்க்கு காணும்னு கேட்டேன். சார் கும்பமேளாவுக்கு போய் வந்தேன், உடம்பு முடியல சார். சத்தியமாக சொல்கிறேன், உண்மை இது. கும்பமேளாவுக்கு போய் வந்தேன், உடம்பு முடியல சார், நான் வீட்டில் தான் சார் இருக்கிறேன்னுக்கிறாங்க. நீங்கள் புண்ணியன்னு சொல்லி போன இடத்துல போய் பாவத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க. அது புண்ணியமாக இருந்தால் உங்களுக்கு ஏன் நோய் வருது? நேஷனல் கமிஷனே சொல்லிடுச்சு அந்த தண்ணி தகுதியற்ற தண்ணின்னு. ஆனால் அதை பயன்படுத்துவதற்கே, குடிப்பதற்கே அல்லது அதில் தொடுவதற்கே தகுதியற்ற தண்ணின்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கி அவங்க போகிறாங்க. நான் எதுக்கு அதை சொல்கிறேன்னா, கும்பமேளா போய் நீங்கள் சாமி கும்பிட்றதுலையோ இல்லை அங்கே போய் குளிக்கிறதுலையோ அதை பற்றிலாம் நாங்கள் கவலை. அது மாதிரியான ஒரு கும்பமேளா ஒரு சம்பவத்தை அரங்கேற்றினது தான் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் மகாமக கும்பமேளா. அதனால் அப்படிப்பட்ட கும்பகோணத்தில் மகாமகம் குளத்தில். ஆக அது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, ஏன் நீ ஊருக்கு போகிற, உனக்கு ட்ரெயினில் போகணுன்னு உனக்கு இருக்குது, ஆனால் நீ ட்ரெயினில் உனக்கு இடம் கிடைக்கலன்றதுக்காக நீ பண்ண அட்டகாசம் என்ன? அதை தான் நான் எல்லா இடத்தையும் சொல்கிறேன். இருமொழி கொள்கை ராக்கெட்டை விண்வெளியை அனுப்புவதற்கான அப்துல் கலாம்களை உருவாக்கி கொடுத்தது. மும்மொழி கொள்கை ஏசி கம்பார்ட்மெண்ட் ரயில்வேயில் எடுத்து உடைக்க செய்தது. அவ்வளோதான் விஷயம். மும்மொழி கொள்கை முட்டாள்தனம் தானே இன்றைக்கி ஏசி கம்பார்ட்மெண்ட்டை போட்டு உடைக்கிற.
எந்த வழியிலன்னு ஏறணும்னு தெரியாமல் எல்லா வழி துவாரத்துலையும் ஏறிட்டு இருக்கிற. அப்போ உனக்கு மூளையே இல்லை. என்ஜினில் ஏறினா கூட பரவாயில்ல, என்ஜினில் ஏறினா கூட பரவாயில்ல, எல்லா ஜன்னல்லையும் ஏறுறான் ஒருத்தன், எல்லா ஜன்னல்லையும் ஏறுறான். அதை விட இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு தண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களே, அதை எடுத்து அவனுக்கு சீட்டு கிடைக்கல, இடம் கிடைக்கலன்றதுக்காக போகிற வர வண்டியிலலாம் அடிக்கிறான். இந்த மாதிரி அவனை செயலை தமிழ்நாட்டில் ஒரு யாராவது ஒரு தமிழன் சொல்லி இருக்கிறான், செஞ்சிருக்கான்னு சொல்லி விரல் விட்டு திமுக, விரல் விட்டு பாஜக காரனுங்க யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? இதை தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாஜக காரன் நம்மளுடைய நாகரிகத்தை, தனிமத ஒழுக்கத்தை பற்றி பேசுவதற்கு யாராவது முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு விதைச்சவர் நம்முடைய தந்தை பெரியார். இன்னும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் உங்களுக்கு யூ காட் ஏ லீடர் லைக் பெரியார் அண்ணா, வி ஆர் லேக்கிங் இன் தட் ஏரியா, இதை தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடு மசோதாக்கள், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு, இதெல்லாம் நம்ம 69% கொண்டு போய் நிறுத்தி வச்சாச்சு. ஆனால் 50% நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான். நாடாளுமன்றத்துடைய முன்னாள் சபாநாயகர்கள்லாம் கலந்துக்கிட்ட அந்த கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் சொன்ன விஷயம் என்னென்னா, எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கூப்பிட்டு நீங்கள் நடத்துகிறீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற கருத்துக்கள் அல்லது நாங்கள் பேசுகிற கருத்துக்கள் அரசியல் கட்சியை தாண்டி யாரும் முடிவெடுக்க முடியாது. என் கட்சிக்கு எனக்கு ஒரு கொள்கை இருக்கும், பிஜேபிக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஒரே நாடு ஒரே தேர்தலில் நம்ம எதிர்க்கிறோம், ஆதரிச்சிருவோனா? முடியாது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்களை எதை நடத்த வேண்டுமோ நடத்தாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசை அரசியல் மாச்சரியங்கள் கடந்து அண்ணல் அம்பேத்கர் வகுத்த அரசியல் சட்டப்படி நடத்துவதற்கான ஒரு கருத்தரங்கங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கருத்தரங்கத்தை நடத்திய ராகுல் அவர்களிடத்திலே நம்ம சொன்னபோது, நல்ல கருத்து, இனி முதல் கொண்டு நாங்கள் இது போன்ற ஒரு கருத்தரங்க அமர்வுகளை உருவாக்குகிறோம் என்று சொன்னதின் விளைவு எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், அத்தனை சட்டமன்ற உறுப்பினர் மத்தியில் தமிழ்நாட்டை சேர்ந்த போனவன் கொடுக்கக்கூடிய இந்த சிந்தனை. இதில் ஏடிஎம்கே கூட வந்தாங்க, என் கூட 6 பேர், காங்கிரஸில் இருந்தாங்க, பிஎம்கேல இருந்தாங்க. ஒட்டுமொத்தக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் பேசினேன். அவங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ சொல்லக்கூடிய கருத்து இதை ஏற்றுக்கிறாங்க. எல்லாம் இந்தியில் பேசுகிறான், ஒருத்தவனுக்கும் இங்கிலீஷ் தெரியல. எல்லா எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாருமே அவங்க இந்தியில் பேசுகிறாங்க. ஆனால் உள்ளபடியே அவங்க கருத்தை பேசுகிறாங்களான்னு கூட நம்மளால் கிரகிக்க முடியல. அப்போ எதுக்கு எங்களை நீங்கள் கூப்பிட்றீங்க? இதை நாங்கள் பேசணும். இல்லை நெக்ஸ்ட் டைம் பாராளுமன்றத்தில் எப்படி டிரான்ஸ்லேட்டர் இருக்கோ நாங்கள் வைக்கிறேன். அப்போ தமிழை எங்கெல்லாம் போகிறோனோ அங்கெல்லாம் சீர்திருத்தத்தை உருவாக்கிட்டு வரானா இல்லையா? இதையெல்லாம் பார்த்த பிறகு நான் சொன்னேன், அந்த மாணவர்கள் மத்தியில் ஒரு டீம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் எம்ஐடி, உங்களை நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வரவேற்கிறோம், ஒரு டீம் அனுப்புங்க. எங்களுடைய அரசினுடைய சமூக திட்டங்கள், சோஷியல் ஸ்கீம்ஸ் எப்படி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோம். அவங்க ஒரு டீம் வர இருக்கிறாங்க. இதை தான் நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் கூட சென்று வந்த பிறகு நான் பார்த்தபோது சொன்னேன். எனவே மும்பையிலிருந்து ஒரு டீம் வருவதற்காக தயாராக இருக்கிறார்கள், நம்முடைய அரசு திட்டங்களையும் பார்ப்பதற்கு என்று சொன்னபோது முதலமைச்சர் வர சொல்லுங்கள், அவர்களை வரவேற்று எல்லா திட்டங்களையும் கொண்டு சென்று காட்டுகிற ஏற்பாடுகளை செய்கின்ற பொறுப்பை அதிகாரிகள் கவனித்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் அதையும் அவரிடத்தில் நாங்கள் சொன்ன பிறகு இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி கூப்பிடுகிறதுன்னு ஒன்னொன்னே அவங்க ரெடியாக அதுக்காக ஒரு 20 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டையும் ஒதுக்கிட்டானுங்களாம். பிஜேபி அங்கேருந்து அவங்களெல்லாம் இங்கே போகிறதுக்கு. இன்றைக்கி காலத்தின் தேவை எது என்று சொன்னால், எக்காலத்துக்கும் தேவை அது எது என்று சொன்னால், கருப்பு சட்டைக்கு சொந்தக்காரர் தந்தை பெரியார் என்கின்ற ஒரு மாபெரும் ஆளுமையினுடைய சித்தாந்தம் மட்டும்தான். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பல்வேறு நிறைவாக நான் சொல்கிறேன், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை, எடுத்துக்கொண்டே ஆல்ரெடி. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. இவன் ஓட்ட பிரிப்பானா, அவன் ஓட்ட பிரிப்பானா, இவன் வருவானா, அவன் வருவானான்னு எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பெரியாருங்கிற ஒரு தடி எங்கள் கையில் இருக்குது, அவருடைய கருத்து எங்கள் கையில் இருக்குது. இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் செய்கிற ஒவ்வொரு செயலும் திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை வலுப்பெறுகின்ற ஒரு பணியாகத்தான் பார்க்கிறோமே தவிர, ஆனால் அதற்காக நாம் ஏமாந்து விடக்கூடாது. இன்றைக்கு ஒரு உறுப்பினரிலிருந்து 4 உறுப்பினர் சட்டமன்றத்துக்குள் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஆபத்து. இந்த வருகையை நாம் தடுக்க வேண்டும்.
4 பேர் இன்னைக்கு உள்ளே வந்திருக்கிறான்னு சொன்னால் பலம் பொருந்திய ஒன்றிய அரசாங்கமாக இன்றைக்கு 3வது முறையாக அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய 2026 தேர்தலில் இந்த எண்ணிக்கையை கூட்டுவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொள்வார்கள். நாம் அந்த முயற்சியை முறியடித்து 0 அவர்களுக்கு தர வேண்டும். இங்கே பேசுகிற எல்லோரும் சொன்னது குறிப்பிட்டது போல 234 தொகுதியிலும் திராவிட சிந்தனை உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.